ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. இது கூடயே நம்ம ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூடயே 3 ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம 1 மணி நேரம் போல் மூடி போட்டு வச்சிடலாம். ரவை எல்லாமே நல்லா ஊறி சாஃப்டாக வரும். அதுக்காக தான் நம்ம 1 மணி நேரம் மூடி போட்டு ஊற வைக்க போகிறோம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பொடியாக கட் பண்ணின கேரட் இல்லைன்னா கேரட்டை இது போல் துருவி எடுத்துக்கோங்க. நான் 3 கேரட் சேர்த்துருக்கேன். இது கூடயே காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 150 கிராம் அளவுக்கு இன்றைக்கி நான் ரவை எடுத்திருக்கேன். அதற்கான மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. உப்பு கூட குறைய இருந்ததுன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. கல் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இது கூட சேர்த்துடலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடாதீங்க. இது ஃபுல்லாக தேய்ச்சிட்டு விட்டுருங்க. ஊத்தாப்பம் போல் நம்ம வார்த்து எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேக விடுங்க. பாருங்கள், 5 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ நம்ம தோசையை இன்னொரு சைடும் திருப்பிட்டு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இதுக்கு நமக்கு சைடிஷே தேவை கிடையாது. இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.